ஒரு பெண் விடுதலையாக இருக்கிறாள் என்று யார் கூறினார்? அவள் அச்சப்படுவதில்லை என்றவரும் யார்? என்னுடல் ஊடாக இல்லையெனில் என் ஆன்மாவின் ஊடாக என்னை அத்துமீறுகின்றனர். ஆண் துரோகம் இழைத்தாலும் பெண்ணே பழி சுமத்தப்படுகின்றால் காலந்தோறும். ஒரு நல்வாழ்வை கனவில் கொண்டே இந்த மலைக்காட்டின் மலையை வந்தடைந்தேன் நான். ஒருவன் மலையிலிருந்து இறங்கினான், பலர் மேலே ஏறி வந்தனர். அம்மம்மா சொல்வார், மலை மேலேருந்து இறங்கி வர்ற மிருகத்தை பார்த்து பயப்படாத புள்ள, கீழேருந்து மேலே ஏறி வர்ற மனுஷங்களை பார்த்து பயப்படுன்னு சொல்லுவாரு. அப்படியாக வந்தவர்கள் காட்டு மிருகங்களை விட கொடியவர்கள். என் சொற்களாலும் வலிமையாலும் பெண்களையும் இயற்கையையும் ஒன்று போலவே ஏய்த்தனர். உன்னோட எல்லா தேவைகளையும் ஒரு அப்பாவா, ஒரு நண்பனா, ஒரு புருஷனா நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு நீ வேணும். போ. இந்த நிலத்தில் பிறந்த பெண் குழந்தை கூட அவளுக்காக காத்திருக்கும் வன்புணர்வை எண்ணி உலகம் முட்டும் பெரும் குரல் எடுத்து அழுகிறாள். ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை காக்க முடியும். எழு, எதிர்த்திடு, போராடு. இது என் கதை மட்டுமன்று, உன்னுடைய கதையும். Saya